பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். எப்பொழுது உழைத்து வாழணும், பிற நன்மை செய்யணும்னு செய்யும் பொழுது நமக்காக பஞ்சபூதமும் தெய்வமாக இருந்து நமக்கு காத்து வருகிறது. எப்படி தன் குழந்தை தாய் எப்படி காப்பாற்றுகிறாரோ செய்கிறதோ, பறவை கூட தன் குஞ்சுகளை எப்படி காப்பாற்றப்படுகிறதோ, காலமறிந்து விஷம் தெரிந்து அதை அகற்றுகிறது. மனிதன் கூட காலமறிந்து அறிவிருந்து தாய் அகற்றி நல்வழி நடத்துகிறார், நல்வழி போன வாழ்த்துக்காக செய்கிறார். நாம் வேண்டாத இடத்துல சென்று செல்கிறோம். எப்படி ஒரு காலங்காட்டுகிற காலங்களுக்கு கடிகாரம் உள்ள பல கருவிகள் அது ஒன்றோட சண்டை போடுவது இருக்கும். அது வெளியே பார்க்கும்போது கூட அது மணி ஒன்றாக காட்டுகிறது. அது மணி ஒன்றாக காட்டும் பொழுது இங்கு அனைத்து சுற்றி வந்தாலும் அது 1 மணி 12 மணி தான் வைத்திருக்கார். எதுவும் மாற்றவில்லை, எதுவும் செய்யவில்லை. இயற்கை வைத்து தான் நம்ம செயல்பட வேண்டும். இயற்கை வைத்தான் வளர வேண்டும். இயற்கை இருக்க வேண்டும். அதே உள்ளத்தில் இருக்க உயிர் எந்த நேரத்தில் எங்கே போகும், எப்படி போகணும்னு சொல்ல முடியாது. அதுவும் நம்ம செய்த தர்மம் என்று நிலைக்கும். பஞ்சபூதங்களை உந்தன் திருவடிவில் கண்டோம் அம்மா. அவை மஞ்சள் முகமெடுத்து மண்ணில் விளையாட கண்டோம் அம்மா. மறுவூரிலே அவதாரமாயிரு என்ன கோலமோ, மகனே உன்னை காப்பேன் என நீ கொண்ட கோலமோ. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி பெருவிழா அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 12, 2024 வரை அனைவரும் அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கும் கருவறையின் உள்ளே சென்று நம் கண்டத்தை நீக்கும் அகண்ட ஜோதிக்கு நம் கைகளாலேயே எண்ணெயிட்டு வணங்கலாம். நம் லட்சியங்கள் நிறைவேற பெயர் நட்சத்திரம் கூறி நடைபெறும் சிறப்பு லட்சார்ச்சனையில் பங்கு பெறலாம். நலம் தரும் நவராத்திரி தினங்களில் அனுதினமும் அன்னை ஆதிபராசக்திக்கு சிறப்பு காப்பு மற்றும் அலங்காரத்தில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் காட்சியை தரிசித்து சகல வளமும் நலமும் பெறலாம். www.omsaktiamma.org என்ற இணையதளம் மூலம் சிறப்பு பலன்களை வழங்க வல்ல காப்பு அலங்காரத்திற்கு தங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு பயன் பெறவும். மேலும் உங்கள் அருகாமையில் உள்ள மன்றம் சக்தி பீடங்களை தொடர்பு கொண்டு உங்கள் லட்சியங்கள் நிறைவேற உங்கள் பெயர் நட்சத்திரத்தை லட்சார்ச்சனைக்காக இன்றே பதிவு செய்து கொள்ளுங்கள். தினசரி அதிகாலை அன்னைக்கு செய்யப்படும் நவராத்திரி சிறப்பு அபிஷேகம் நேரலையில் காண மேல்மருவத்தூர் சித்தர் பீட யூடியூப் சேனலின் மறுவூர் தரிசனம் பிரீமியம் சந்தாதாரராக இணைவீர். மேல்மருவத்தூர் நவராத்திரி பெருவிழா அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெருக. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அன்பும் உயர்ந்த உள்ளமும் எங்கே உண்டோ அங்கே வந்து தங்குவதற்கு நம் பங்காரு அம்மாவின் திருவுள்ளம் காத்திருக்கிறது. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. அடிகளார் நமக்கு பழக்கப்பட்டவர்தானே என்று அன்று நினைத்தீர்கள். இப்பொழுது பார்க்கக்கூட முடியவில்லை என்று வருந்துகிறீர்கள். கிட்டி இருந்தபோது அருமை தெரியவில்லை, எட்டி இருக்கும்போதுதான் அருமை தெரிகிறது. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தர்மபுரி மற்றும் தேனி மாவட்டங்களைச் சேர்ந்த மாம்பாடி மற்றும் பாரதி நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை செங்கல்பட்டு மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஊரப்பாக்கம் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. என்னோட நேம் ஜெயந்தி. நான் கோவை மாவட்டம் சூலூர்லேருந்து வரேன். இன்றைக்கி நாங்கள் கருவறை தொண்டுக்காக வந்திருக்கிறோம். நாங்கள் 2 மணிக்கு எழுந்திரிச்சு
அம்மாவுக்கு பணி செய்ய வந்தேன். இன்ன வரைக்கும் அந்த பணி சிறப்பாக நல்லபடியாக போயிட்டுருக்குது. நான் வந்து வருஷம் காப்புக்கும் அபிஷேகத்துக்கும் பணம் கட்டிட்டு வரேன். எல்லா காப்புமே மிக சக்தி வாய்ந்த சிறப்பான அம்சமாக நான் வந்து நினைக்கிறேன். முக்கியமாக எனக்கு வந்து குங்கும காப்பு ரொம்ப பிடிக்கும். குங்கும காப்புக்கு பணம் கட்டிட்டு அந்த குங்குமத்தை எங்கள் வீட்டில் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த குங்குமத்தை வைக்கும்போது அவங்க அந்த நோயிலேருந்து விடுபட்டு நல்லபடியாக வந்து எந்த டாக்டர்கிட்டையும் போகாமல் அவங்க சிறப்பாக வந்து அவங்களால செயல்பட முடியுது. நவராத்திரி விழாவுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இங்கே கொலு வந்து பிரம்மாண்டமாக அதீத சிறப்பாக எந்த கோயிலும் இல்லாமல் இங்கே ஒரு சிறப்பான கொலுவை நம்ம பார்க்கலாம். காப்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதில் பணம் கட்டி அதில் ஈடுபடுறவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். இங்கே வந்து சிறப்பான ஒரு அகண்டை ஏத்துறோம். அந்த அகண்டை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த அகண்டத்துக்கு எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அகண்டத்தோட எண்ணெயை வாங்கிட்டு போய் நம்ம கை கால் வலி இருந்தாலோ இல்லை மன பிரச்சனை, தோல் பிரச்சனை, மற்ற எல்லா நோய்க்குமே அந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அந்த நோயிலேருந்து நம்ம சீக்கிரமாக விடுபட முடியும். நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையை அந்த அகண்டத்தை எண்ணெயை வச்சு நம்மளால் வாழ முடியும்னு அம்மா சொல்லி கொடுத்துட்டு போனதை நாங்கள் பயன்படுத்தி இன்ன வரைக்கும் என்ன பிரச்சனைனாலும் அகண்ட எண்ணெய் எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அதைத்தான் பயன்படுத்தி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இது அம்மாவுக்கு நன்றி. எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அம்மாவை டெய்லி எந்திரிச்சு நான் நினைக்காத நேரம் இல்லை. நான் வந்து குரு அம்மா வாழ்க, பங்காரம்மா வாழ்கன்னு டெய்லி மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே தான் இருப்பேன். எங்கே வெளியில் போனாலும் எனக்கு ஒரு காரியம் சக்ஸஸ் ஆனாலும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் வருவேன். அது மூலிமா அந்த காரியம் சித்தி ஆகுது. குரு அம்மாவை நினச்சி 2 நிமிஷம் இப்படி கண்ணை மூடி உட்காரும்போது குரு அம்மா என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி எனக்கு எப்போவுமே தோணிகிட்ருக்கும். அம்மாவை ஒவ்வொரு நிமிஷம் நினச்சி தான் நான் எந்த வேலையும் செய்வேன். அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவை நினச்சிட்டே தான் இன்னும் இருப்பேன், என்றைக்குமே இருப்பேன். என் பையன் பிள்ளைக்கும் அம்மாவோட மகிமைனா என்ன, அம்மானா என்ன அப்படின்னலாம் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு எந்த வேலையும் நான் செய்ய முடியாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் எனக்கு சித்தியாகாமல் இருந்தாலும் உடனே மூலமந்திரம் சொல்லி அம்மா எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் எப்படி நடக்குன்னே எனக்கு தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியம் எனக்கு நடந்துடும். அதை நினச்சி அம்மா இன்னும் எனக்கு என்னோடய அம்மா அப்பா மாதிரி என் மனசில் என்றைக்கும் அம்மா நிறைவாக வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அம்மாக்காகவே நான் வாழ்கிறேன். ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. கடன் தொல்லை, பிள்ளைகளால் தொல்லை என்றெல்லாம் கலங்காதே. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தியானம் பண்ணு. உணர்வோடு தியானத்தில் உட்கார் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 11/8/2024 அன்று விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குச்சம்பட்டி புதூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த இலவச சித்த மருத்துவ முகாமில் சுமார் 135 பயனாளிகளுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை செய்யப்பட்டது. அனைவருக்கும் தேவையான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.